எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். சித்தம் சிவம் சாகசம் கதையோட தொடர்ச்சி. பூலோகம் வந்த இடத்தில் உடம்பு இல்லாது போன சுந்தரன் நந்தியின் அருளால் மூலன் உடலில் இருந்தபடியே திருமூலன் ஆனார். இந்த மூலன் இனி ஒரு யோக சித்தன். இந்த உடம்பை அடக்கி ஆளப் போகின்றவன். இனி என் உள்ளமே கோவில், இந்த ஊனுடம்பே ஆலயம், உள்ளே உள்ள கள்ள புலன்கள் எல்லாம் ஏற்றி வைத்த மணி விளக்குகள், தெல்ல தெளிந்த எனக்குள் உள்ள ஜீவனே சிவலிங்கம் என்று சங்கல்பித்துக் கொண்டார். இதுவே பின்னாளில் திருமந்திர பாடலாக வெளிப்பட்டது. உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பாலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலன் ஐந்தும் காணாமணி விளக்கே எனும் அந்த பாடல் மட்டுமல்ல, திருமந்திர பாடல்கள் ஒவ்வொன்றுமே எளிதில் மனதில் தங்கிவிடக்கூடிய சொற்கட்டும் பொருட்சிறப்பும் கொண்டவை. 3000 பாடல்கள் கொண்ட திருமந்திரம் மட்டும் அல்ல, 300 மந்திரம், 30 உபதேசம் என்றும் இவர் எழுதியிருப்பதாக தகவல். சரி, நாம் திரும்ப மூலனிடம் வருவோம். திருமூலனாகிய சுந்தரன் அந்த உடம்புக்கு உரியவனான மூலனின் மனைவியை எப்படி சமாளித்தார் என்று பார்ப்போம். தன் தேவ உடல் மறைந்தால் என்ன, தான் இருப்பது புகுந்த உடல் என்பதை நிரூபிக்க முனைந்த சுந்தரன் மூலன் உடம்பை விட்டு தன் உயிரை வெளிக்கொண்டு சென்றார். அப்போது பிணமான மூலனின் உடலை பார்த்து அழுத அவன் மனைவி, நான் உண்மையை தெரிந்து கொண்டேன். இந்த உடலிலிருந்தே நீங்கள் உங்கள் திருத்தொண்டை செய்யுங்கள். நான் இனி உங்களிடம் மனைவி என்று உரிமை கொண்டாட மாட்டேன். இந்த உடம்பாலும் பெயராலும் தான் நீங்கள் இனி பரவலாக அறியப்பட போகிறீர்கள் என்கிற சந்தோஷமே எனக்கு போதும் என்று வணங்கி நின்றாள். சுந்தரனும் அது முதல் மீண்டும் மூலனாகி அந்த உடம்பில் இருந்தபடியே திருவாவடுதுறை ஆலயத்தை அடைந்து யோகத்தில் ஆழ்ந்தார். இந்த யோக நெறிக்குள் தான் ஞானம், யோகம், சரியை, கிரியை எனும் 4 வகை நன்னெறிகளும் உலகத்தவர் பொருட்டு பாடல்களாய் அவரது மனதில் திரளத் தொடங்கின. இப்படி யோக நெறியோடு ஒருபுறம் வாழ்ந்த போதிலும் கூடுவிட்டு கூடுவாயும் வித்தை காரணமாக திருமூலருக்கு பல அனுபவங்கள் காத்திருந்தன. திருமூலரையும் அவரது திருமந்திரத்தையும் ஆழ்ந்து அனுபவித்து கற்றவர்கள் பலர். அவர்களில் சிலரிடம் இந்த கூடுமாறல் சங்கதிகள் குறித்த ஈர்ப்பு பெரிதாக இல்லை. இடையனான மூலன் உடம்பில் புகப்போய் அவர் திருமூலர் ஆனார் என்பதோடு அவரின் திருமந்திரம் நோக்கி இவர்கள் சென்று விடுகின்றனர். ஆனால் திருமூலர் அதன் பின் வீரசேனன் எனும் அரசன் உடம்புக்குள்ளும் பின்பு ஒரு வேதியர் உடம்புக்குள்ளும் புகும் ஒரு விதிப்பாடு அவர் பூவுலகம் வந்த நிலையில் ஏற்பட்டதாகவும் தெரிகிறது. இதை பெரிதாக கருதாமல் கடப்போரும் உண்டு. இருந்துவிட்டு போகட்டும், அதனால் என்ன என்று கேட்போரும் உண்டு. சித்தர்கள் வரலாற்றை கதை போல தெரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கோ அவர்களின் கூடுவிட்டு கூடுவாய்ந்து வாழ்ந்த வாழ்வே பெரும் சுவாரஸ்யமாக உள்ளது. திருமூலரின் அந்த அரச வாழ்வையும் வேதிய வாழ்வையும் அறிவதற்கு முன் அவர் கைலாயத்தில் இருந்து வந்தவர் என்பதன் பின்னேயும் நாம் சிந்திக்க சில விஷயங்கள் உள்ளன. கைலாயத்து சுந்தரனை இறைவனே பூவுலக மாயையை உணரவும் தெளியவும் அனுப்பி வைத்தான் என்பது ஒரு கருத்து. இல்லை இல்லை, வளப்பில் கைலை வழியில் வந்தேனே எனும் பாடல் வரியின்படி பார்த்தால் அவர் திருக்கையிலாய பரம்பரை வழி வந்தவர் என்றுதான் கொள்ள வேண்டும். இறைவனே அவரை அனுப்பி வைத்தார் என்பது மிகையாகப்படுகிறது என்று கூறுவோரும் இருக்கிறார்கள். திருமூலர் பற்றி நுட்பமான ஆய்வு மேற்கொள்வோருக்கு சவாலாக பல சங்கதிகள் அவர் பாடல் வரிகளிலேயே இருக்கிறது. நந்தி அருளாலே மூலனை நாடினேன், நாடி பின் நந்தி அருளாலே சிவன் ஆயினேன் எனும் அவரது வரிகளின்படி பொருள் கொள்ள போனால் நிறையவே இருக்கிறது. நந்தி அருளாலே மூலனை நாடி எனும் வரிகளில் உள்ள மூலன் அந்த ஆதி சிவனை குறிப்பதாகும். அவன்தான் முற்றிலும் முதலுமாகி மூலமாய் இருப்பவன். எனவேதான் அந்த மூலனை நாடினேன். பின் குருவான நந்தி அருளாலே என்னுள்ளே நானே சிவனும் ஆயினேன் என்று கூறுவதாகவும் கொள்ளலாம். இந்த மாதிரி பொருள் கொண்டால் மாட்டு இடையனான மூலனை அவர் குறிப்பிடவில்லை என்றாகிறது. அப்படி என்றால் இடையின் உடம்பில் அவர் கூடுமாறி புகுந்தார் என்பது புனை கதையோ என்றும் எண்ண தோன்றுகிறது. ஆனால் திருமூலர் குறித்து பெரிய புராணம் படைத்த சேக்கிலர் பிரான் மற்றும் உமாபதி சிவாச்சாரியார் பாடல் வழியாக பார்த்தால் கைலாய சுந்தரர் இடையன் மூலம் உடம்பில் புகுந்து பூவுலக வாசியாக சிக்கிக்கொண்டது உண்மையில் நிகழ்ந்த ஒன்றே என்றும் கருத வேண்டியுள்ளது.
கைலாயத்தொரு சித்தர் பொதியில் சேர்வார் காவிரி சூழ் சாத்தனூர் கருதும் மூலன் பயிலா நோயுடன் வியத்துயர் நீடும் பசுக்களை கண்டவன் உடலில் பாய்ந்த போதே அயலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தண்டுரை ஆண்டு கொருபாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி கோதிலா வடகையிலை குறுகினாரே எனும் பாடல் வரிகள் மூலன் உடம்பில் சுந்தரர் புகுந்ததை உறுதி செய்கின்றது. சித்தர் பெருமக்கள் வரையில் அஷ்டமா சித்துக்கள் ஒரு பொருட்டானவை அல்ல. எனவே திருமூலர் கூடு புகுந்தவர் என்பதை நம்பிட நாம் தயங்க தேவையில்லை. எப்படி பார்த்தாலும் கைலாயத்து சுந்தரன் சிவபெருமானால் பூவுலக மாயை உணர்ந்து தெளிய அனுப்பப்பட்டார் என்பதில் உள்ள கன பரிமாற்றம் மற்றதில் இல்லை. எனவே அதை அப்படியே ஏற்று பின்தொடர்வதே சரி. நெடிய காலகதியும் சில சங்கதிகளும் மாறுபட்ட கருத்துகளுக்கு இடம் தருவதையும் ஆரோக்கியமாகவே கருதலாம். பாத்திரம் பெரிதா பதார்த்தம் பெரிதா என்றால் பதார்த்தத்திற்கே பாத்திரம். அந்த வகையில் திருமூலர் குறித்து பல மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அவரது திருமந்திரம் குறித்து இதுபோல மாறுபட்ட கருத்துக்களை கூற முடியாது. திருமந்திரமே சிவகதிக்கு வித்தான். திருமந்திரமே சிவமாம். அருமந்த புத்திக்குள்ளே நினைந்து போற்றும் அடியார் தமக்கு சந்திக்கும் தற்பரமேதான் எனும் பாடல் திருமந்திர சிறப்பை உறுதி செய்கிறது. திருமந்திரம் இந்த அளவு போற்றப்படுவதற்கு காரணமே அதனுள் உள்ள கருத்து செறிவும் மனித சமுதாயத்துக்கு அது வழிகாட்டுவதாக இருப்பதும் தான். கடவுள் மறுப்பாளர்கள் எனப்படும் நாத்திகர்கள் கூட சில திருமந்திர கருத்துக்களை மறுக்காமல் ஒப்புக்கொண்டு அதை ஏற்று செயல்பட்டுள்ளனர். திருமந்திரத்தின் இன்னொரு சிறப்பு பளிச்சென்று பாமரனுக்கும் புரியும் விதத்தில் அதன் சொற்கட்டுகள் இருப்பதுதான். சிந்தை தெளிந்தார் சித்தர் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பவர்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் காணீர் சிவனவன் தாள்களே. ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறக்கின் நுரைதானே. தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இப்படி திருமந்திர பாடல் வரிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த வரிகளுக்கு பொருள் தெரிய பெரும் தமிழ் அறிவோ கல்வி ஞானமோ தேவையில்லை. காதில் விழுந்த மாத்திரத்தில் பொருள் புரிந்துவிடும். இத்தனைக்கும் திருமூலரை சங்க காலத்தவராக கருதவே வாய்ப்பு அதிகம் காணப்படும் நிலையில் அன்றைய சங்ககால பாடல்களோடு ஒப்பிடுகையில் இதன் எளிமையும் எந்த காலத்துக்கும் பொருந்தும் தன்மையும் வியப்பை அளிக்கிறதல்லவா. ஒரு விஷயம் காலா காலத்துக்கும் வாழ வேண்டும் என்றால் அது எளியதாய் அதே நேரம் வலியதாய் இருக்க வேண்டும். அப்படி மட்டும் இருந்துவிட்டால் அதை எவராலும் மறுக்க முடியாது என்பதற்கு திருமந்திரம் ஒரு பெரும் சான்று. இப்படிப்பட்ட திருமந்திர பாடல்களில் பல பாடல்கள் மனித குலத்துக்கு இன்றும் என்றும் வழிகாட்டக்கூடியவை. அதில் மிக ரசமான ஆழ்ந்த கருத்துள்ள சில பாடல்களையும் அதன் பொருளையும் பின்னர் பார்ப்போம். இப்போது சுந்தரனான திருமூலருக்கு உலக மாயை தெளிவாக காரணமான சம்பவங்களுக்குள் புகுவோம். முதல் சம்பவம் மூலன் உடம்புக்குள் புகுந்து பசு கூட்டத்தின் கண்ணீரை துடைத்த சம்பவம். பின் மூலன் மனைவியிடம் நான் உன் கணவன் இல்லை என்று கூறி அவளுக்கு பிரிவை தந்து விலகிய சம்பவம். இந்த இரண்டுக்குள்ளுமே பெரிய உணர்வாய் இருந்து அவரை சஞ்சலப்படுத்தியவை பந்த பாசம் எனும் உணர்வும் கருணை எனும் உணர்வும் ஆகும். அடுத்து அவருக்காக காத்திருக்கும் அனுபவம் அரச வாழ்க்கை. ஒருமுறை வீரசேனன் எனும் அரசன் இளம் வயதிலேயே விஷ தாக்குதலுக்கு ஆளாகி இறக்க நேரிடுகிறது. அவனது இளம் மனைவி குணவதி அரசனின் உடலருகே அமர்ந்து கண்ணீர் விடுகிறாள். அந்த நாட்களில் கணவன் இறந்தால் மனைவியும் உடன்கட்டை ஏறுவது வழக்கத்தில் இருந்தது. இன்று பெரும் மூட பழக்கமாக கொடியதாக கருதப்பட்டாலும் அன்றிருந்த சூழ்நிலையில் உடன்கட்டை ஏறுவது என்பது பெரும் பாக்கியமான விஷயமாகவும் உடன்கட்டை ஏறுபவர் தெய்வமாகி விடுவதாகவும் கருதப்பட்டது. அப்படி உடன்கட்டை ஏறி தெய்வமாகி விட்டவர்களுக்கான கோவில்களும் சதி கோவில் என்னும் பெயரில் இன்னும் பல இடங்களில் காணப்படுகின்றன. இருந்தாலும் இந்த உடன்கட்டை சடங்கு உடன் இருப்பவர்களை பெரிதும் துக்கத்தில் ஆழ்த்துவதாக இருந்தது.
அரசன் வீரசேனன் இறந்துவிட்ட நிலையில் ஒரு நாடே வழிகாட்டியை இழந்து நின்றது. கூடவே அந்த நாடு உடன்கட்டை எனும் பெயரில் அரசியையும் இழக்கப் போகிறது. அரசன் அரசி என இருவரும் இறந்து போனால் அதன் பின் இந்த நாட்டை யார் நிர்வகிப்பது? எதிரிகளும் இதுதான் சந்தர்ப்பம் என்று நாட்டை தங்கள் வசப்படுத்த முயற்சி செய்யலாம் அல்லவா? இப்படியொரு குழப்பமான நிலையில் வீரசேனனின் நாடே பெரும் சோகத்தில் சிக்கி திணறிக் கொண்டிருந்தது. இது பற்றி அறிந்த மூலவருக்கு அது ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. திருவாவடுதுறை ஆலயத்தில் தன்னை நிஷ்டையில் ஈடுபடுத்திக் கொண்டு தவத்தில் இருந்தவரை சந்தித்த அந்நாட்டு மந்திரி திருமூலரையே ஒரு கடவுளாக கருதி தியானத்தில் அமர்ந்திருந்த அவரை வலம் வந்தார். யோகியாரே, எங்கள் நாட்டு குழப்பம் தீர தகுந்த வழியை காட்டுங்கள் என்று கண்ணீர் மல்க பிரார்த்தித்தார். அது திருமூலர் உள்ளத்தை உருக்கியது. மேற்கொண்டு விஷயத்தை அறிந்தவர் அப்போதே அரசனின் உடம்புக்குள் கூடுமாறி உட்புக தீர்மானித்தார். அரசன் உயிர்த்து எழுந்தால் அரசியும் உடன்கட்டை ஏற நேராது. எதிரிகளும் ஏமாறுவார்கள். நாட்டு மக்களின் சோகமும் அகலும். ஆனாலும் இதெல்லாம் ஒரு தற்காலிக தீர்வுதான். நிரந்தரமான மகிழ்ச்சி, நிரந்தரமான விடுதலை உணர்வு என்பது இந்த மாயா உலகில் பற்றற்று வாழ்வதில்தானே உள்ளது. இந்த உண்மையை உணர்த்தும் கடமையும் தனக்கு இருப்பதை புரிந்து கொண்டு தன் நாடகத்தை தொடங்கினார் திருமூலர். பிரேதமாக கிடந்த அரசனின் உடம்புக்குள் நுழையும் முன் தனது உடலை போன முறை இழந்து விட்டதை போல இழந்துவிடக் கூடாது என்று கருதியவர் சித்தர்கள் உரையும் சதுரகிரிக்கு வான்மார்க்கமாக சென்று அங்கு ஓங்கி வளர்ந்திருந்த மரம் ஒன்றின் பொந்துக்குள் தன் மூலன் உடலை பாதுகாப்பாக வைத்துவிட்டு அதன் பிறகே அரசன் வீரசேனனின் உடம்புக்குள் புகுந்தார். திடீரென்று மன்னன் உடலில் அசைவுகள் ஏற்பட தொடங்கியதும் எல்லோரும் வியந்து நின்றனர். சற்ற நேரத்தில் அரசனும் விழித்து எழுந்தான். அரசி பூரித்து போனாள். இந்த முறை மூலனின் மனைவியிடம் நடந்து கொண்டது போல அரசியான குணவதியிடம் திருமூலர் நடந்து கொள்ளவில்லை. மாறாக ஒரு ஞானி அரசனாக மாறினால் அவன் ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்குமோ அப்படி ஒரு தர்மத்தின் ஆட்சி அவரால் நடக்க தொடங்கியது. அதே நேரம் அரசியிடமும் மந்திரிகளிடமும் வாழ்வின் நிலையாமை குறித்த பேச்சு அவரால் அடிக்கடி பேசப்பட்டது. உயிர் பிரிவதை இழப்பாகவோ அழிவாகவோ கருதக்கூடாது. அது ஒரு மாற்றம். உடல் என்பது பஞ்சபூதங்கள் ஒன்றுபட்டு உருவாகும் ஒன்று. அதற்கு கருவறை தொடக்கம் என்றால் முதுநிலையே முடிவு. உடல் அழியும், ஆன்மா அழியாது. அப்படி அழியாத ஆன்மா இறைவனோடு கலக்க வேண்டும். அதற்கே மானுட பிறப்பு. எனவே பிறப்பின் நோக்கம் புரிந்து வாழ்வை இறை சிந்தனையோடு வடிவமைத்து கொள்ள வேண்டும். பிறவா நிலையை அடைய வாழும் நாளை அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி அவரால் உபதேசங்கள் செய்யப்பட்டன. இது அரசியிடம் ஆச்சரியத்தை உருவாக்கியது. அவள் கணவன் செத்து பிழைத்தவன். அப்படி பிழைத்து கொண்ட பிறகு அவனுக்குள் இருந்த வீரம் மிக்க அரசன் எங்கே போனான் என்றே அவளுக்கு தெரியவில்லை. மாறாக ஒரு பற்றற்ற சந்நியாசி போல மன்னன் பேசுவதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அரசனாக இருந்தும் சந்நியாசி போலவே அவன் வாழ்ந்ததும் அவளை உறுத்தியது. ஒரு நாள் அரசனாகிய திருமூலரிடமே அதை கேட்டுவிட தீர்மானித்தாள். அந்த நேரமும் வந்தது. உங்களுக்கு என்னதான் ஆயிற்று? நீங்கள் அரசரா இல்லை சந்நியாசியா? ராஜபோகங்களோடு ஒட்ட மறுத்து பஞ்சனை இருக்க கீழே தரையில் படுக்கிறீர்கள். பால் பழங்களுடன் மதுரசமும் இருக்க 7 மிளகை மட்டும் உண்டு தண்ணீர் குடித்து ஒரு நாளையே கடத்துகிறீர்கள். உங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்றார். திருமூலரும் அரசியிடம் உண்மையை சொல்லும் நேரம் வந்துவிட்டதை உணர்ந்தார். உண்மைதான் பெண்ணே, நான் தோற்றத்தில் உனக்கு அரசன், உண்மையில் நான் ஒரு சந்நியாசி. என் ஆதி நாமம் சுந்தரன், பின் மூலன் ஆனேன். இப்போதோ இந்த உடல் நிமித்தம் வீரசேனன் ஆகியுள்ளேன். உன் கணவன் ஆத்மா எப்போதோ இந்த உடலை விட்டு பிரிந்து இறைவன் நிழலடி சேர்ந்து விட்டது. நீயும் உடன்கட்டை ஏறிட துணிந்தாய். நாட்டு மக்கள் கதறினார்கள். எதிரிகளும் சுற்றி வளைக்க தீர்மானித்தார்கள். இவையெல்லாம் என்னை யோசிக்க வைத்தன. நான் கற்ற பரகாய பிரவேசம் எனும் கூடுமாறும் வித்தை எனக்கு கை கொடுத்தது. அதனால் இறந்து சாம்பலாக இருந்த உன் கணவன் உடலுக்குள் புகுந்து எழுந்தேன். உங்களை எல்லாம் ஆற்றுப்படுத்த எண்ணியே உபதேசம் புரிந்தேன். அது மட்டுமல்ல, ஆண்டியான நான் அரச வாழ்வையும் உணர தலைப்பட்டேன். இந்த உலகின் மாயை தெளிய இறைவனால் அனுப்பப்பட்டவன் நான். மனித வாழ்வின் அனைத்து நிலைப்பாடுகளையும் இப்போது உணர்ந்து வருகிறேன். உணர்ந்தவற்றை வருங்கால மாந்தர்கள் கசடர உணர்ந்திட நான் எழுத வேண்டியவை ஏராளம் உள்ளன. இனி அதை நோக்கியே என் பயணம்.
நீயும் வாழ்வின் நிலையாமையை புரிந்து கொண்டு இருக்கும் நாளை இறை தொண்டுக்கு ஆட்படுத்து, மக்களையும் அதே நெறியில் நடக்கச் செய். அதற்கே உனக்கு அரசி எனும் பதவியை இறைவன் அளித்துள்ளான் என்று அரசிக்கு உபதேசம் செய்ய அரசியிடம் பெரும் திகைப்பு, கூடவே ஒரு சுயநலம் மிக்க தவறான முடிவையும் அவள் எடுத்தாள். அதன் அடியொற்றி நீங்கள் சொல்வதை நான் எப்படி நம்புவது என்று அவள் கேட்க, சந்தேகமாக இருந்தால் சதுரகிரி வனத்தில் மரப்பொந்தில் இருக்கும் என் உடலை பார்த்தால் நான் கூறுவதை உண்மை என்று நீ உணரலாம் என்றார். அடுத்த நொடியே அரசி தன் சேவகர்கள் சிலரை அந்த உடல் இருக்கும் இடத்துக்கு அனுப்பினாள். வீரர்கள் சதுரகிரி மலையை அடையவே பல நாட்கள் ஆயின. பின் அங்கே திருமூலர் ஒரு மரப்பொந்துக்குள் வைத்திருக்கும் உடலை காண மேலும் பல நாட்கள் தேவைப்பட்டன. ஏனென்றால் சதுரகிரியின் 4 மலைகளில் எந்த மலையில் உள்ள குகையில் திருமூலர் தன் உடலை உதிர்த்து வைத்திருப்பார் என்பதை கண்டறிவது சாதாரண செயல் அல்ல. ஒரு முறை தன் தேவ உடலை பாதுகாப்பு இன்றி விட்டுவிட்டு வந்ததால் அதை இழக்க நேர்ந்த அனுபவம் இந்த முறை அவர் வரையில் கவனமாக செயல்பட வைத்திருந்தது. சில செவிவழி செய்திகளாலும் கதைகளாலும் இந்த உடலை திருமூலரின் சீடன் ஒருவன் காவல் காத்து வந்ததாகவும் கூறுவார்கள். எது எப்படியோ அரசி வரையில் இந்த கூடு மாறல் என்பது எந்த அளவு சாத்தியம் என்பது தெரிய வேண்டும். அவளுக்கு இது நம்ப முடியாத ஒரு அதிசயம். வீரர்களும் சதுரகிரி வனத்தில் மரப்பொந்து ஒன்றுக்குள் பத்மாசன கோலத்தில் அமர்ந்த நிலையில் திருமூலரின் உடல் இருக்க அதன் மேல் இலை தலைகள் விழுந்து உடம்பை மூடியிருப்பதை கண்டார்கள். இது போன்ற கூடு மாறும் தருணங்களில் உடல் கெட்டு போகாமல் இருக்கவும் மிருகங்கள் அங்கே வந்து தின்று விடாமல் இருக்கவும் உடம்பில் சில களிம்புகளையும் தைலங்களையும் பூசிக்கொள்வதும் உண்டு. வீரர்கள் கண்ட உடலின் மீதும் களிம்பு தைல பூச்சும் காணப்பட்டது. ஒரு பிடிக்காத வாடையும் வெளிவந்தபடி இருந்தது. வீரர்கள் சிலர் அங்கேயே இருக்க மற்ற வீரர்கள் நாட்டுக்கு திரும்பி வந்து திருமூலர் உடல் இருப்பது உண்மைதான் என்று அரசியிடம் தகவல் தெரிவித்தனர். அந்த உடம்பின் அருகில் சில வீரர்கள் காவலுக்கு இருப்பதையும் கூறினர். வீரர்களின் செய்தி கேட்டு மேலும் ஆச்சரிய அதிர்வுக்கு ஆளானாள் அரசி. தீவிரமாக சிந்திக்க தொடங்கிவிட்டாள். மன்னன் வீரசேனனின் உடலுக்குள் கூடுவிட்டு கூடு பாய்தல் மூலம் உட்புகுந்திருப்பது திருமூலர் என்பதை அறிந்த அரசி என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தாள். அரசி வரையில் உடல் மட்டுமே அரசன், உயிரோ திருமூலர், அதாவது ஒரு சித்த யோகி. இந்த நிலையில் உடலுக்கு மதிப்பளிப்பதா உயிருக்கு மதிப்பளிப்பதா? இதனால் தன் கற்பு நெறி என்ன ஆகும்? இப்படி அவளுக்குள் பல கேள்விகள். அரசிக்கு இருக்கும் இந்த கேள்விகள் திருமூலருக்கு இருக்காதா என்ன? கடந்த முறை மூலன் உடம்புக்குள் இரக்க உணர்ச்சி காரணமாக பிரவேசிக்க நேர்ந்தது. இந்த முறையோ அரசன் உடம்புக்குள் இரக்க உணர்ச்சியால் மட்டுமல்ல, பல உண்மைகளை உலகுக்கு புரிய வைக்கவும் வேண்டியே இந்த பிரவேசம் நிகழ்ந்துள்ளது. பிறந்தவர் ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும். இந்த இறப்பு ஒன்றும் அழிவு அல்ல, இது ஒரு மாற்றம். உயிரின் யாத்திரையில் அதன் அனுபவங்களில் ஒன்றே உலக வாழ்வு. பிறப்பில் மேலான பிறப்பு மனித பிறப்பு. இந்த பிறப்பை எடுக்கும் போதே முக்கால சிந்தனை ஏற்படுகிறது. முக்காலம் எனும் நேற்று இன்று நாளை என்னும் காலகதி ஏற்படுவதே மனம் சிந்திப்பதால் தான். இந்த முக்கால சிந்தனை மூலம் பிறப்பை உணர்ந்து அதன் மதிப்பை உணர்ந்து மீண்டும் பிறந்து விடாதபடி வினை புரிந்து முக்தி அல்லது மோட்சம் எதுவும் இல்லாது இறைவனோடு கலந்து விடுதல் வேண்டும். இதற்கு உடம்பு பற்றிய தெளிவு, அதை கட்டியாளும் வலிமை மிக முக்கியம். இதை உணரும் தன்மை கொண்ட மானுட பிறப்பில் பிறந்தும் இதை உணராது காலத்தின் கைதிகளாய் உடம்பின் வசம் சிக்கி அதன் விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப நடந்து கொண்டு திரும்ப திரும்ப பலவித பிறப்பெடுத்து உலக மாயையில் இருந்து விடுபட முடியாதவர்களாகவே மனிதர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இதை உணர்த்த வேண்டும். குறிப்பாக மக்களை கட்டியாள முடிந்த அரசன் அரசிக்கு இது முக்கியம் என்று உணர்ந்தே திருமூலர் அரசனின் உடலில் புகுந்தார். இப்படி புகுந்தவர் எவ்வளவு காலம் இருப்பார் என்பது அரசி உட்பட யாருக்கும் தெரியாது. அரசன் உடலில் அவர் புக நேர்ந்தது போல நாளை தன் பழைய திருமூலர் உடம்பில் மீண்டும் புக நேர்ந்தால் தன் நிலை என்ன என்று யோசித்த அரசிக்கு அப்படியொரு நிலை ஏற்பட்டால் தான் கணவனை இழந்த விதவையாக பார்க்கப்படுவது மட்டுமல்ல, ஒரு கூடுவிட்டு கூடு பாய்ந்த சித்த யோகியோடும் வாழ்ந்தவள் என்று இந்த உலகம் தூற்றாதா என்றும் அஞ்சினாள்.
இதற்கு ஒரே வழிதான் உள்ளது. நடந்தது நடந்து விட்டது. இனி இந்த யோகிதான் தன் வரையில் எல்லாம். இந்த உடம்பை விட்டு திருமூலர் விலகிடாத வண்ணம் இருக்க ஒரே வழிதான் உள்ளது. அது அந்த திருமூலரின் உடலை அழித்து விடுவது ஒன்றுதான். எனவே தனது வீரர்களை அழைத்து அந்த உடலை எரித்துவிட உத்தரவிட்டாள் அரசி. அவர்களும் அவ்வாறே செய்ய சென்றார்கள். அரசியும் திருமூலரோடு ஒன்றும் அறியாதவள் போல வாழத் தொடங்கினாள். திருமூலரும் ஓர் அரசனின் சுகபோகங்களையும் ராஜ மரியாதைகளையும் ராஜ்ய செயல்பாடுகளையும் அணுவாய் உணரும் வாய்ப்பை பெற்றார். ஒரு முறை வேட்டைக்கு செல்லும் சாக்கில் தன் உடலை காண சென்றார். அங்கே உடல் இல்லாமல் சாம்பல் பூத்திருப்பது கண்டு உண்மையை ஞான திருஷ்டியால் அந்த நொடியே உணர்ந்து கொண்டார். அவருக்கு உடனே அரசியின் மேல் கோபம்தானே வர வேண்டும். ஆனால் வரவில்லை. காரணம், அரசி உலகை எண்ணி பயந்தது முதல் சுமங்கலியாக வாழ விரும்பியது வரை சகலமும் அவருக்கு புரிந்தது. அதே நேரம் அரசனின் உடலில் இருந்து கொண்டு யோக நெறிகளை பின்பற்றி தன்னால் வாழ முடியாத இக்கட்டான சூழ்நிலையும் திருமூலருக்கு புரிந்தது. இந்த அனுபவங்கள் நிலைப்பாடு என்பதன் தன்மையை அவருக்கும் உணர்த்தின. திருமூலர் தனது செயல்பாடுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு விட்டதை அரசியும் அறிந்து அவர் காலில் விழுந்து தன்னை மன்னிக்க கோரினாள். இதில் மன்னிக்க எதுவும் இல்லை. அரசனாக வாழ்ந்து பல உண்மைகளை தெரிந்து கொண்டேன். நாட்டில் சில புதிய நெறிகளை நான் உருவாக்கினாலும் இந்த உடம்பை கொண்டு எனக்கான யோக நெறிகளை என்னால் பின்பற்ற இயலாது. உன்னையும் என்னால் பூரண மகிழ்வுக்கு ஆளாக்க முடியவில்லை. சுருக்கமாக சொல்வதானால் ஆசை, மாயை போன்றவற்றின் சக்தியை மிக நன்றாக புரிந்து கொண்டேன் என்றார் திருமூலர். அரசி அவரை அரசனாக தொடர்ந்து வாழ வேண்டினாள். ஆனால் திருமூலர் மறுத்துவிட்டார். அரச உடம்புக்கு பின் அவர் ஒரு வேதியனின் உடம்புக்குள் புக நேர்ந்ததாம். ஜம்புகேஸ்வரம் எனப்படும் திருவானைக்காவல் திருத்தலத்தில் ஒரு பிராமண இளைஞன் பிரணாயாம மூச்சு பயிற்சியில் குரு உபதேசம் இன்றி இறங்க போய் அதில் சிக்கி உயிரையே விட்டுவிட நேர்கிறது. அவனது உடம்புக்குள் புகுந்து எழும் திருமூலர் அதன் பின் அந்த உடம்பில் இருந்தவாறே தனது யோக நெறியை தொடர்ந்தார். உலக மாயையினை முற்றாக வெற்றி கொண்ட பிறகே திருமந்திரத்தை படைத்தார் என்றும் சொல்லப்படுகிறது. திருமந்திரமானது 3000 பாடல்களை கொண்டது. இதை திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து ஆண்டுக்கு ஒன்றாக படைத்தார் எனும் கருத்து பெரிதும் ஆய்வுக்குரியது. நம் வரையில் ஒரு ஆண்டு என்பது 12 மாதங்களை கொண்டது. திருமூலரும் 4 வரியில் ஒரு திருமந்திர பாடலுக்கு இந்த 12 மாதங்களை எடுத்துக்கொண்டார் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அதற்கு அவர் வாக்கில் எங்கேயும் சான்றுகளும் இல்லை. ஆனால் அவர் சராசரி மனித வாழ்வும் வாழவில்லை. நெடுங்காலம் வாழ்ந்தவர் என்பதற்கு ஒப்பில் 1 கோடி யுகம் இருந்தேனே எனும் ஒரு வரி சான்றாக விளங்குகிறது. ஆனாலும் 3000 பாடல்களுக்கு பின் 3000 ஆண்டுகள் என்பதை சான்றோர்கள் மிகைப்பட உரைத்ததாகவோ 3000 பாடலுக்கு 3000 ஆண்டு என்று கவிதை சந்தக கணக்கு போல சொல்லி சென்றதாகவோ கருதவும் இடமில்லை. இதன் பின் நுட்பமான ஒரு பொருள் இருக்கிறது. அது செழுமையான ஆய்வுக்கு உரியது. திருமந்திரத்தை பக்தியோடும் பாங்கோடும் கற்று அதன் கருத்தை கசடர உணர்ந்த நிலையில் இதற்கான விடையை ஒருவேளை நாம் உணர நேரலாம். அப்படி உணர்ந்திட திருமூலரின் திருவருளும் துணை செய்ய வேண்டும் என்பதும் முக்கியம். ஒரு குருவாக அவரை ஏற்று அவரிடம் சரண் புகுந்து பின் ஒரு மாணாக்க உணர்வோடு திருமந்திரத்துக்குள் கற்க புகுந்தால் பல அரிய உண்மைகளை நாம் உணர முடியும். அரிய உண்மைகள் என்பது கூட லௌகீகமாக கூறப்படுவதே. ஞானப்பாடு என்று கூறினாலே சரியாக இருக்கும். புலன்களுக்கு புலனாவதை அறிய முற்படுவதே அறிவு. பல புலனாவதற்கு அப்பாலும் ஊடுருவ முடிவதே ஞானம். அந்த வகையில் திருமூலரின் சில பாடல்களையும் அதன் ஆழ்ந்த பொருள் கட்டையும் அறிய முற்படுவோம். நூலும் சிகையும் நூவலில் பிரம்மமோ நூலது கார்பரிசம் நுண்சிகை கேசமாம் நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் நூலுடை அந்தனர் காணும் நூவலிலே என்று ஒரு திருமந்திர பாடல் இது. எது பிராமணியம் என்பதற்கு இந்த பாடல் விளக்கம் தருகிறது. எண்ணி ஒரு நாள் இயங்கிடில் பிங்களை தண்ணிய மூவாண்டில் தப்பாது மரணம் ஒன்னிய உபாயத்தில் ஓடிடில் 10 நாள் மண்ணில் மதி ஆறில் மரிப்பான் குறியிதே எனும் பாடல்
மனித உயிரானது ஒரு உடலை விட்டு பிரிவதற்கு முன் காட்டும் அறிகுறிகளை பற்றி சொல்கிறது. இதை உணர்ந்தால் எப்போது மரணம் என்று கூறிவிடலாம். இப்படி ஒவ்வொரு பாடலுக்குள்ளும் ஒவ்வொரு உண்மை புதைந்து கிடக்கிறது. திருமூலரின் திருமந்திர பாடல்களில் பல பாடல்கள் அரிய பல கருத்துக்களை மிக எளிமையாக சொல்லிவிடுகின்றன. உதாரணத்திற்கு, மரத்தை மறைத்தது மாமத யானை எனும் பாடல். தமிழ் சான்றோர்கள் இந்த பாடலை பெரிதும் வியந்து பேசுவார்கள். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. இதுதான் அந்த பாடல். அதாவது, ஒரு யானை பொம்மை மரத்தால் செய்யப்பட்டது. அதை ஒரு குழந்தை பார்க்கும்போது அதற்கு மரம் தெரியாது, யானைதான் தெரியும். அதை மரமாக பார்ப்பவர்களுக்கோ யானை தெரியாது. இதை போலத்தான் பஞ்சபூதங்களை பார்க்கும்போது ஞானிகளுக்கு அது தனித்தனியே பஞ்சபூதங்களாக தெரியாது, அதை படைத்த பரமன்தான் தெரிவான். தனித்தனியே நீர், நிலம், காற்று என்று இவற்றை பிரித்து பார்ப்பவர்களுக்கோ பரமன் தெரிய மாட்டான். இந்த பாடலின் மூலம் ஒரு விஷயம் பார்க்கப்படுவதில்தான் அந்த பரிமாணம் புலனாகிறது என்பது தெரிகிறது அல்லவா? பார்க்கப்படுவதிலும் கூட எப்படி பார்க்கிறோம், எங்கிருந்து பார்க்கிறோம் என்பது மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. ஒரு பெரும் கூட்டம், ஆயிரக்கணக்கானவர்கள் உள்ளனர். அதில் ஒருவர் தூரத்தில் முதுகை காட்டியபடி நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்க்கும் இன்னொருவர் அவரது பின் தோற்றத்தை வைத்து தன் நண்பர்களில் ஒருவராக அவரை கருதி அருகில் சென்று தோளில் கை போட்டு அந்த நண்பரின் பெயரையும் சொல்லி அழைக்கிறார். ஆனால் அந்த நபர் திரும்பினால் அவர் வேறு ஒருவர் என்பது தெரிகிறது. உடனேயே தான் தவறாக அனுமானித்து விட்டதை இவரும் கூறுகிறார். இப்படி நமக்கெல்லாமும் கூட நடந்திருக்கும். இந்த சம்பவம் பார்ப்பது மட்டும் போதாது, சரியான கோணத்தில் பார்க்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது அல்லவா? ஒருவர் வாழ்வில் இன்று எவ்வளவோ சம்பவங்கள், அவற்றுக்குள் இந்த பார்த்தல் வரும் குழப்பங்களுக்கு மிகவே இடம் கிடைத்து விடுகிறது. பல குழப்பங்கள் நமக்குள் இருந்தால் இந்த தவறான பார்வை கோணமே அதில் முதலிடம் வகிக்கிறது. திருமூலர் எப்படி பார்க்க வேண்டும் என்று மட்டும் கூறவில்லை, எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது நிலையானது, எது துன்பம் தருவது என்று மனித வாழ்வின் அவ்வளவு விஷயங்களுக்கும் திருமந்திர பாடல் வழியாக வழிகாட்டுகிறார். அவர் பாடல்களில் சான்றோர் உலகம் மிக வியந்து மிக பெரிதாக கருதுவது உடல் குறித்த அவரது சிந்தனைகளைத்தான். உடம்பின் முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்தோம்புகின்றேனே. இது திருமந்திர பாடல்களில் ஒன்று. இதில் நம் ஒவ்வொருவர் உடம்பையும் கோயில் என்கிறார். நம் உள்ளே உள்ள சீவனாகிய ஆத்மாவே சிவமாகிய கடவுள் என்கிறார். உடம்பார் அழிவில் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானச் சேரவு மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இன்று உடல் வளர்த்தலை நம் சமூகத்தில் மிக தவறாக புரிந்து கொண்டு நாக்கு கேட்பதையெல்லாம் தின்பதும் தின்ற களைப்பு தீர உறங்குவதும் தான் வாழ்க்கை என்று பலர் உள்ளனர். உடல் வளர்த்தலுக்கும் பொருள் இதுவல்ல. நோயற்றதாகவும் சக்தியின் வங்கியாகவும் இந்த உடலை ஆக்கிக் கொள்வதே உடல் வளர்த்தல் என்பதற்கு சரியான பொருளாகும். நோயற்றதாகவும் சக்தியின் இருப்பிடமாகவும் இதை வைத்துக் கொள்வது எப்படி? மருத்துவர்கள் கூறுவது போல நடைப்பயிற்சி செய்து, உடற்பயிற்சிகள் செய்து, சத்தான உணவு உண்டு, நன்கு தூங்கி எழுவதால் மட்டும் நல்ல உடல் அமைந்து விடுமா என்றால் அதுதான் இல்லை. அதை கலகலப்பான ஆரோக்கியமான உடல் என்று சொல்லலாம். ஆனால் நல்ல உடலுக்கான இலக்கணம் வேறு. ஆரோக்கியமான உடல் உடையவர் உடம்புக்கு பயந்தும் அடங்கியும் நடப்பவர் ஆவார். நல்ல உடல் கொண்டவருடைய உடல் அவர் மனதுக்கு கட்டுப்பட்டு செயலாற்றும். முன்னதாக உடல் குறித்த ஒரு அறிவும் தெளிவும் மிக முக்கியம். இன்றைய விஞ்ஞானம் நம் உடல் உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு பெயரை வைத்துள்ளது. அது எதனால் இயங்குகிறது என்பதை கூறுகிறது. நோயுறும்போது எந்த கிருமியால் நோயிற்றோம் என்பதை கண்டறிந்து கூறி அந்த கிருமியை அழித்திட வழிவகை செய்கிறது. ஆனால் நமது உபநிடதங்கள் உடல் குறித்து விரிவான பல அரிய செய்திகளை தருகின்றன. அந்த வகையில் 5 வித அமைப்புகளுக்குள் நம் உடலும் உயிரும் இருப்பதை அவை தெரிவிக்கின்றன. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம்,
ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதுவே அந்த ஐவகை நிலை. உணவால் வளரும் உடல்தான் அன்னமய கோஷம் எனப்படுகிறது. இதனூடே சுவாசித்து நடப்பது பிராணமயம். மனத்தால் எண்ணங்களுக்கு ஆட்பட்டிருப்பது மனோமயம். அறிவாலே இவற்றை உணர்ந்து தெளிவது ஞானமயம். ஞானமயத்தில் லயிக்க தொடங்கிவிட்டாலே ஆனந்தமயம் ஏற்பட்டு விடுகிறது. அத்வைத சிந்தாந்தப்படி ஒவ்வொருவருக்கும் 3 வித உடம்புகள் இருக்கின்றன. ஒன்று தூல சரீரம், அடுத்து சூட்சும சரீரம், மூன்றாவது காரண சரீரம். இதில் தூல சரீரம் ஐவகை பூதத்தால் ஆனது, அதாவது நம் வசம் இருப்பது. சூட்சும சரீரமோ 19 கூறுகளால் ஆனது, அதாவது 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 4 அந்த கரணங்கள் மற்றும் 5 பிராணன்கள் கொண்டது. இவை அத்தனையாலும் யோகம் பிரியும் போது மனம் ஒடுங்கி உடம்பு அடங்கி குண்டலினி மேல் எழும்பி அது உச்சந்தலையை அடைந்து ஒரு பேரின்ப நிலை ஏற்படும் போதுள்ள சரீரம்தான் காரண சரீரம். திருமூலர் குண்டலினியை பெரிதும் வற்புறுத்துகிறார். குண்டலினி யோக பயிற்சியை அவர் ஒரு யாகம் செய்வதோடு ஒப்பிடுகிறார். குண்டலினியில் வென்றவர் உடம்பை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. இந்த உடம்பை படகாக்கி கொண்டு அவர் பிறப்பெனும் பெரும் ஆற்றை மூழ்காமல் கடந்து விடலாம். குண்டலினி பற்றி திருமூலர் மட்டுமல்ல, பாம்பாட்டி சித்தர் முதல் காரை சித்தர் வரை பலரும் பாடியுள்ளனர். இது அத்தனை சுலபத்தில் வசப்படாத ஒரு பெரும் வித்தை. பூர்வ ஜன்ம புண்ணியம், தகுந்த குருநாதரின் வழிகாட்டலோடு நிகழ்கால வாழ்வின் காமத்தை வென்று உடம்பை புரிந்து வாழும் ஒரு நிலைப்பாட்டோடு ஒருவர் இருந்தாலே இது வசப்படும். ஏனென்றால் குண்டலினிக்கு மூலமாக பயன்படுவது விந்துவாகும். இது பரம்பரை தொடர்போடு வரும் ஒன்று. இந்த விந்துவே ஒரு வகையில் ஆசை, பாசம், காமம், குரோதம் முதலானவை தோன்றவும் பெரும் காரணமாக உள்ளது. ஆணுக்கு விந்தும் பெண்ணுக்கு சுரோனிதமுமே அவர்களை முழுமையான மனிதர்களாக கருத செய்கின்றன. இதில் குறைபாடு நேர்ந்துவிடும் பட்சத்தில் அவர்களை முழுமையாக கருத முடிவதில்லை. ஏனென்றால் இதிலிருந்தே வம்சம் விருத்தியாகிறது. இதனாலேயே உறவுகள் தோன்றுகின்றன. ஒரு துறவி இதை அடக்கி கரை சேர்கிறான். அல்லாதவர்கள் இதை தங்கள் பந்தங்களாக ஆக்கி இல்வாழ்வுக்கான தர்மத்தை பின்பற்றி கரை சேர்கிறார்கள். விந்துவை கட்டுப்படுத்தி நிறுத்த முற்படுவது என்பது அசாத்தியமான ஒரு செயல். மிகுந்த மன கட்டுப்பாடும் உடல் மேல் ஆதிக்கமும் செலுத்த முடிந்தவர்களுக்கே இது சாத்தியம். அப்படி நிறுத்தியதை முதுகு தண்டவடம் வழியாக உச்சந்தலைக்கு கொண்டு செல்வது என்பது குண்டலினியில் இன்னொரு விதம். இப்படி செய்யும் யோகியின் உடலில் வியர்வை கூட நறுமணத்தோடு மணக்குமா? இதை செய்ய முடிந்தவர்களை நாக சித்தர்கள் என்பார்கள். நாக சித்தர்கள் இப்படி செய்வதன் மூலம் பஞ்சபூதங்கள் வசம் சிக்கி அதன் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கும் உடம்பை தங்கள் மன ஆளுமையின் கீழ் கொண்டு வந்து அந்த பஞ்சபூதங்களின் இயல்பையே மாற்றி விடுகிறார்கள். இதனால் இவர்களின் உடம்பு கோள்களின் பிடியில் இருந்து விடுபட்டு ஒரு தனி சக்தியாக மாறிவிடுகிறது. இந்த தனி சக்தியை கடவுள் நிலை என்று தாராளமாக கூறலாம். ஏனெனில் இந்த சக்தி சுதந்திரமாய் நித்திய இன்பத்தோடு உலகின் எந்த ஒரு சக்திக்கும் கட்டுப்படாததாய், முடிந்தால் அந்த சக்திகளை எல்லாம் அடக்கி ஒடுக்க வல்லதாய் ஆகிவிடுகிறது. இறைத்தன்மை என்பதும் அப்படிப்பட்டதுதானே. இந்த நிலையிலிருந்து திருமூலர் பாடியதே கீழ்காணும் பாடல். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுக்கின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. இப்படி பாடிய திருமூலரிடம் இன்னொரு சிறப்பும் உண்டு. அது தான் எழுதிய பாடலின் படி அவர் நடந்து காட்டியதுதான். இன்று அறக்கருத்துக்களை பலரும் கூறுகின்றனர். ஆனால் அந்த கருத்துப்படி அவர்கள் நடக்கிறார்களா என்று பார்த்தால் பெரிதாக இடிக்கும். அவர்களிடம் கேட்டால் இதற்கும் ஒரு பதிலை தயாராக வைத்திருப்பார்கள். அறவழி செல்லாமல் நான் தான் அழிந்து விட்டேன், மற்றவர்களாவது அறவழியில் சென்று நல்ல விதமாய் வாழட்டுமே என்றுதான் கூறுகிறேன் என்பார்கள். இதை கேட்கும்போது அவர்களின் அந்த நல்ல எண்ணம் அவர்கள் செய்யாததை நம் வரையில் மன்னித்து விட செய்துவிடும். ஆனால் திருமூலர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஞாலம் அறிய நரை திரை மாறிடும் பாலனும் ஆவர் பரானந்தி ஆணையே என்கிறார் அவர். அதாவது உடம்பை பற்றி முழுமையாக அறிந்து குண்டலினியில் மூழ்கியவருக்கு
நரை திரை கூட போய்விடும். பாலனை போல சிறு பிள்ளையாகிவிட முடியும். அதாவது வயதானதும் அப்படியே நின்று போகும். இது பொய்யல்ல, நந்தி மீது ஆணையிட்டு கூறுகிறேன் என்கிறார் திருமூலர். சிவவாக்கியர் திருமூலரை தொடர்ந்து நாம் அறிந்து கொள்ள போகிறவர் இவர். சித்தராக வாழ்வதற்கென்றே பிறந்தவர் இவர் என்பார்கள். எவ்வளவோ சித்த புருஷர்கள், அவ்வளவு பேரையும் காலம் மெல்ல மெல்லத்தான் சித்தனாக்கியது. குழந்தை பிராயம், அதை கடந்த வாலிப பருவம், பின்பு அதையும் கடந்து இல்வாழ்க்கை காலம் என்று மனிதர்கள் படிப்படியாகத்தான் முதிர்ச்சியுறுகிறார்கள். இதில் குழந்தை பிராயத்துக்கு பாவ புண்ணியங்கள் இல்லை. ஏனென்றால் இது ஏதும் அறியாத பருவம். இந்த ஏதும் அறியா பருவத்துக்கு உணர்ச்சிகளே கணக்கு. இந்த உணர்ச்சியின்பாற்பட்டு பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் அதை எவரும் பொருட்படுத்துவதில்லை. அடுத்து விடலை கடந்த வாலிப பிராயம், ஓடுகிற பாம்பை பிடிக்கிற தைரியமும் பாய்ந்து வரும் காளையை அடக்கும் சாதுரியமும் கலந்த பருவம். ஆனால் இந்த பிராயத்தில் செய்யும் தவறுகள் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி மானுட பருவங்களுக்கு பின்னாலே அவற்றுக்கேற்ற தன்மைகள் உள்ளன. இந்த தன்மைகளுக்கு ஆட்பட்டே மனிதன் வாழ்ந்தாக வேண்டும். ஆனால் எதிலும் விதிவிலக்குகள் இருப்பது போல இதிலும் விதிவிலக்கானவர்கள் இருக்கவே செய்கின்றனர். அப்படி ஒரு விதிவிலக்கான சித்த புருஷர்தான் சிவபாக்கியர். இந்த மண்ணில் வாழ்வதற்காக பிறக்கும் பிள்ளைகள் பொதுவாக குவா குவா என்றுதானே அழும். இந்த பிள்ளையோ சிவா சிவா என்று அழுதது. ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? அப்படி அழுததே அவரது பெயருக்கும் காரணமாகிவிட்டது. எப்போதும் சிவா சிவா என்று சொன்ன அந்த பிள்ளைக்கு சிவவாக்கியன் என்று பொருத்தமாக பெயரிட்டு விட்டனர். அது எப்படி? ஒரு குழந்தை பிறக்கும் போதே இத்தனை தெளிவுடன் சிவா சிவா என்று அழும்? தான் யார், தன்னை பெற்ற தாய் தந்தை யார், எங்கு பிறந்திருக்கிறோம், எதற்கு பிறந்திருக்கிறோம், இப்படி எந்த ஒரு கேள்விக்கும் விடை தெரிந்திராத நிலையில், தெரிந்து கொள்ள முடியாத நிலையில், அதாவது மனம் என்கிற ஒன்றே உருவாகி இராத நிலையில் அது எப்படி சிவா சிவா என்று சொல்ல முடியும்? அது நாவின் பிறழ்ச்சியான ஒலியாகத்தானே இருக்கும் என்று சிலர் அதை பற்றி கருத்து கூறினார்கள். ஆனால் பிள்ளை வளர வளர அதனிடம் தென்பட்ட விஷயங்கள் அப்படி கூறியவர்களின் வாயை அடைத்து விட்டது. சிவவாக்கியர் பிறந்த இடத்தின் அருகே ஒரு சிவாலயம் இருந்தது. அந்த ஆலயத்துக்கு சிவவாக்கியரை அவரது தாய் தூக்கி சென்ற வேளையில் உள்ளிருந்த சிவலிங்க திருமேனியை உற்று பார்த்த பிள்ளை சிவா சிவா என்றது. ஆம், இதுவே சிவம் என்றாள் தாய். பிள்ளை உடனே கை கட்டி சிவா சிவா என்று ராகம் போட்டு பாடத் தொடங்கிவிட்டது. இதை கண்டவர்கள் இது விட்ட குறை தொட்ட குறை என்றனர். முன் ஜென்மத்தில் பரம சிவபக்தனாக இருந்து அதே பிரங்சையோடு உயிர் பிரிந்திருந்தால்தான் இப்படி ஒரு நிலை குழந்தை பிராயத்தில் ஏற்பட முடியும் என்றும் சிலர் கூறினார்கள். சிவவாக்கியர் குறித்து இப்படி பல வியாகியானங்கள். அவரோ மற்ற எல்லா குழந்தைகளையும் போல ஓடியாடி விளையாடாமல் அந்த கோவிலே கதியென்று கிடந்தார். கோவில் அர்ச்சகர்களுக்கு உதவியாக பூக்கள் பறிப்பது, சுவாமி அபிஷேகத்துக்கு உதவுவது என்று செயல்பட்டவர் சில காலத்திலேயே அவ்வாறு செய்வதை நிறுத்தி கொண்டார். ஏனப்பா திருப்பணி செய்வதை நிறுத்திவிட்டாய் என்று சிலர் கேட்டனர். உங்களுக்குத்தான் இது திருப்பணி, எனக்கில்லை. எனக்குள் இருக்கும் ஈசன் தானே வெளியேயும் இருக்கிறான். இருவரும் ஒருவர்தான். நான் வெளியே உள்ளதை துதிக்கும் போது உள்ளே இருப்பதை உணராத ஒரு நிலை உருவாகி விடுகிறது. எனக்குள் அவன் இருக்க எனக்கு எதற்கு வெளி என்கிறார். மிக சிறிய வயதிலேயே சிவவாக்கியர் கேட்ட இந்த கேள்வியில் உள்ள உட்பொருளை புரிந்து கொள்ளும் சக்தி பலருக்கு இல்லை. சிலர் தவறாக புரிந்து கொண்டதோடு கொஞ்சம் விட்டா நானே சிவன் என்று கூட கூறுவாய் போல தெரிகிறதே என்று கோபமாகவும் கேட்டனர். அதில் என்ன சந்தேகம்? நான் சிவன் தான். நான் மட்டுமா சிவன்? நீங்களும் தான் என்று அவர் பதில் கூறவும் சிவவாக்கியரை புத்தி கெட்ட ஒரு பித்தனாக பார்க்க தொடங்கிவிட்டனர் மக்கள். சிவவாக்கியருக்கும் இப்படி தன்னை விமர்சிப்பவர்களுக்கு நடுவில் காலத்தை கழிக்க விருப்பமில்லை. ஏதோ ஒரு சக்தி அவரை காசி நோக்கி தள்ளி சென்றது. அதற்கு காரணமும் இருந்தது. காசியில்தான் சிவ யோகிகள் அதிகம். அவர்களில் ஒருவர் தொடர்பு ஏற்பட்டாலும் போதும், தான் உணர்ந்தவற்றை அவரிடம் கூறி தன்னை மேலும் மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று சிவவாக்கியர் கருதினார். பெற்றோராலும் அளவுக்கு மேல் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. என் மேல் வைக்கும் பாரத்தை அந்த ஈசன் மேல் வையுங்கள்,
அவனை வெளியில் தேடாதீர்கள், உங்களுக்குள் தேடுங்கள். தேடி கண்டுபிடித்து அவனிடம் சரணடைந்து விடுங்கள். தேடி கண்டுபிடித்து அவனிடம் சரணடைந்து விடுங்கள். அப்படி சரணடைவதுதான் என் நோக்கம். நான் என்னுள் அவன் இருப்பதை உணர்ந்து விட்டேன். ஆனால் என்னால் உங்களுக்குள் அவன் இருப்பதை உணர்த்த முடியவில்லை. எதனால் அது முடியவில்லை என்பதை கண்டறிந்து எப்படியாவது அனைவருக்கும் நான் அந்த ஈசனை உணர்த்துவேன். அதுவே என் நோக்கம் என்று பெற்றோரிடம் கூறிவிட்டு காசிக்கு புறப்பட்டு விட்டார். அது இந்த காலமா என்ன? ஒரு ரயிலில் ஏறி அமர்ந்தவுடன் 2 தினங்களில் காசியை அடைந்து விட? அந்த நாட்களில் நடந்தோ அல்லது வண்டி கட்டி கொண்டோதான் செல்ல வேண்டும். வழியில் எது வேண்டுமானாலும் ஏற்படலாம். 10 பேர் காசிக்கு புறப்பட்டால் ஒருவர்தான் அந்த ஊரை சென்று சேர்வார். மற்றவர்கள் வழியிலேயே மடிந்து போவார்கள். சிவவாக்கியரோ ஸ்தித பிரஞ்சை கொண்டவர், தவிர திருவோடு பிறந்தவர். ஆதலால் அவரது பயணத்தில் பெரிதாக எந்த இடையூறும் ஏற்படவில்லை. அதோடு அவருக்கு காசியில் பல ஞான அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் என்பதும் விதி. எப்போதும் விதி வழியே தான் வாழ்க்கை செல்லும். ஒரு விதி தனக்கேற்ப பஞ்சபூதங்களின் மேலும் ஆதிக்கம் செலுத்தும். விதிப்படி ஒருவன் கொல்லப்பட வேண்டும் என்றிருந்தால் கொலைகாரன் தேடி வருவான். கொலையாக வேண்டியவனும் அவனை தேடி அடைவான். அப்போது சூழலும் அமைதியாக வேடிக்கை பார்க்கும். உலகின் மாறாத அதிசயம் விதியின் செயல்பாடுதான். அந்த விதி சிவவாக்கியரை ஒரு 3 ஆண்டு நடை பயணத்தில் தாடியும் மீசையுமாக யோகிக்கு உண்டான தோற்றத்தோடு கங்கை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தது. இந்த புண்ணிய மண்ணில் எவ்வளவோ நதிகள், எதற்கும் இல்லாத சிறப்பு கங்கைக்கு இருப்பது எதனால் என்பதை கூர்ந்து கவனித்தால், பொதுவாக ஒரு நதி உருவாக நிச்சயம் ஒரு மலை வேண்டும். மலை மேல் பொழியும் மலைதான் விசையோடு வீழ்ந்து ஓடி நதியாகிறது. இல்லாவிட்டால் தேங்கி ஏரி குளமாகும் சாத்தியமே அதிகம். அந்த வகையில் மலை என்பது மண்மிசை மிக உயரமான ஒன்று மட்டுமல்ல, ஆற்றல் எனும் சக்தியை மிகுதியாக தன்வசம் கொண்டிருக்கும் ஒன்றும் கூட. அதிலும் இமயமலை பிற மலைகளைப் போல கல்லும் மண்ணுமானது அல்ல. அது பனியால் மூடப்பட்ட ஒரு மலை. பிற மலைகளின் மேல் விழும் மழையானது அந்த மலையின் மண்ணின் குணத்தோடு தாவரங்களின் தன்மையோடு சுமந்து கொண்டு மண்ணுக்கு வரும். ஆனால் இமயத்தில் மண்ணின் தன்மைக்கு இடமே இல்லை. தாவரங்களை தழுவும் தன்மைக்கும் இடமில்லை. குளிர்ந்த பனிக்கட்டியானது சூரியனின் கிரணம் பட்டு உருகி வரும் நீராகவே கங்கை உள்ளது. மற்றவை பெருகி வருபவை என்றால் கங்கை நீர் உருகி வருவதாகும். பெருகி வருவதுள் மண் குணம், உருகி வருவதுள் சூரியனின் உஷ்ண குணம். இதனாலேயே இந்த நீரில் கெடாத தன்மை அதிகம். அடுத்து பாவம் என்னும் அழுக்கை இந்த தீயின் குணம் எரித்து விடுகிறது. கங்கையை நுட்பமாக ஆராய்ந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் நீராடி பிறவி தலையை அறுத்தெறிய வருபவர்கள் மிக அதிகம். அதிலும் இது மாயை மிகுந்த வாழ்வு என்று தெளிந்த யோகிகள் கங்கையையும் அதன் கரையையும் தங்கள் வாழ்விடமாக கருதினார்கள். அப்படி எண்ணினால் மட்டும் போதாது, கங்கையை எப்படி நோக்க வேண்டும் என்பதன் பின்னாலே ஒரு கதையும் உண்டு. ஒரு கோணத்தில் அது ஒரு வேடிக்கையான கதை, இன்னொரு கோணத்திலோ மிகப்பெரிய பொருட்செறிவு கொண்டது. இந்த கதை அந்த கைலாயத்தில் இருக்கும் ஆதி சிவன் பார்வதியிடம் இருந்தே தொடங்குகிறது. கைலாயத்தில் பார்வதி தேவி யோக நிமித்தம் கண்களை மூட முயலும் போதெல்லாம் பூவுலகில் இருந்து பக்தர்கள் துன்பம் தாழாமலும் சரியான வழி தெரியாமலும் உடைந்து அழுது இறைவா காப்பாற்று என்றும் தாயே காப்பாற்று என்றும் கைகளை உயர்த்தி பிரார்த்திக்கும் கூக்குரல் தான் கேட்கிறது. இந்த கூக்குரல் பார்வதியையே ஆச்சரியப்படுத்தி ஈசனிடம் விவாதம் புரியவும் காரணமாகி விடுகிறது. பிரபு, என்னால் தியானத்தில் மூழ்கவே முடியவில்லை. பூவுலகில் இருந்து ஒருவர் மாற்றி ஒருவர் குரல் கொடுத்தபடியே உள்ளனர். அங்கே குறையில்லாத மனிதர்களே இல்லையோ என்று தோன்றுகிறது. உங்கள் படைப்பில் மனித கூட்டம் இப்படி அல்லல் படலாமா என்று கேட்கிறாள். அதற்கு நான் என்ன செய்ய முடியும் தேவி? அவரவர் பாவத்தை அவரவர் அனுபவிக்கத்தானே வேண்டும் என்று திருப்பி கேட்கிறார் ஈசன். பார்வதி தேவியிடம் இதனால் அதிர்ச்சி. அவரவர் பாவங்களால் அவரவர்களும் கஷ்டப்படுகிறார்கள் என்று ஈசன் கூறியதால் மேலும் அதிர்ச்சியானாள் பார்வதி தேவி. பாவமா? அதை போக்கத்தான் கங்கையை பாய செய்துள்ளீர்களே,
அதில்தான் நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் மக்கள் நீராடி கொண்டு இருக்கிறார்களே, அதில் நீராடினால்தான் பாவமெல்லாம் போய் புண்ணியராகி விடுவாரே. அப்படி இருக்க பாவிகள் எப்படி பூ உலகில் அதிகரிக்க முடியும்? ஒருவேளை என் சக்களத்தியான கங்கை தன் கடமையை சரியாக செய்யாமல் எனக்கென்னே என்று கிடைக்கிறாளோ என்று கேட்கிறாள். பார்வதி தேவியின் கேள்வியை கேட்டு சிரிக்கிறார் சிவபெருமான். இப்படி நீங்கள் சிரிப்பதற்கு என்ன பொருள்? நுட்பமான ஏதோ ஒன்று எனக்கு புரியவில்லை என்பதுதானே? பார்வதி மெல்லிய கோபம் தொனிக்க கேட்கிறாள். சக்தி, உனக்கா புரியாது? உனக்கு இதற்கான விடை தெரிந்து இருந்தும் தெரியாதது போல என்னிடம் வினவுகிறாயே என்று கேட்கிறார் பரமன். விடை எதுவாக இருந்தாலும் அதை நாம் சோதித்தே உணரலாமே என்று பார்வதி சொல்ல, எப்படி சோதித்து உணரலாம் என்கிறாய் என்று ஈசன் கேட்க, உடனே என்னோடு புறப்படுங்கள் காசியம்பதிக்கு. உத்தரவு தேவி. பரமனும் பார்வதியும் அடுத்த நொடியே காசியம்பதியின் கங்கை கரையோரம் ஒரு மரத்தடியில் நலிந்த வயோதிக தம்பதியராக காட்சியளித்தனர். பரமனால் நிற்கக்கூட முடியவில்லை. கட்டை விரல் நுனியில் நின்று ஆனந்த தாண்டவம் ஆட முடிந்தவர் ஒரு திருவிளையாடலுக்காக தம்மை அப்படி ஆக்கி கொண்டு விட்டார். உடம்பெல்லாம் நடுக்கம், வாயில் எச்சில் ஒழுகுகிறது. அதுதான் அமுதம் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? அருகில் நின்றிருக்கும் பார்வதி இடமும் நல்ல நடுக்கம். அவர்கள் எதிரில் கங்கை நோக்கி போவோரும் வருவோருமாக பல பேர். பார்வதி அவர்களை பார்த்து ஈனஸ்வரத்தில் கெஞ்சுகிறாள். புண்ணியவான்களே, சற்று நின்று எனக்கு உதவுங்கள். என் கணவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. அவரையாவது சுமந்து வந்து கங்கை கரையில் விட்டு விடுங்கள். நான் எப்படியாவது நடந்து வந்து விடுகிறேன். இதனை இலவசமாக செய்ய வேண்டாம். நான் அதற்கு சுமை கூலியாக 100 பொன் தருகிறேன் என்று சொல்கிறாள். 100 பொன் என்றதும் பலர் வேகமாக முன் வந்தனர். அப்படி வந்தவர்களிடம் பொன் மூட்டையை காட்டியவள், உங்களிடம் இன்னொரு முக்கிய விஷயத்தையும் கூற வேண்டும் என்கிறாள். இவரை யார் தீண்டினாலும் இவர் செய்த பாவங்கள் அனைத்தும் தீண்டுபவரை சேர்ந்துவிடும். இப்படி ஒரு வரத்தை இவர் பெற்றிருக்கிறார். இதை நான் மறைத்து பாவம் செய்ய விரும்பவில்லை என்று சொல்கிறாள். அதை கேட்ட வினாடி நெருங்கி வந்தவர்கள் முகங்கள் இருண்டு போயின. நீ 100 பொன் தருவதாக கூறும்போதே நினைத்தேன் இப்படி இடக்கு முடக்காக ஏதாவது இருக்கும் என்றான் ஒருவன். நான் செய்த பாவத்தையே என்னால் சுமக்க முடியவில்லை, இதில் இந்த கிழவனின் பாவம் வேறா என்று கேட்டுவிட்டு நடையை கட்டினான் இன்னொருவன். இந்த கிழவனால் இவ்வளவு தூரம் வர முடிந்தும் கங்கையை அடைய முடியவில்லை என்றால் நிச்சயம் இவன் பெரும் பாவியாகத்தான் இருக்க வேண்டும். ஆளை விடு தாயே என்று ஓட்டம் பிடித்தான் இன்னொருவன். இப்படி ஆளுக்கு ஆள் கேலியும் கிண்டலும் செய்துவிட்டு ஓட்டம் பிடித்தனரே தவிர ஒருவர் கூட பரமனை சுமக்க முன்வரவில்லை. மாலை வேளை வந்துவிட்டது. இரவு வரப்போகிறது. அதற்குள் கங்கையில் நீராடுவதே புண்ணியம். இரவில் நதிகளில் மனிதர்கள் நீராட சாஸ்திரம் அனுமதிப்பதில்லை. அதிலும் நள்ளிரவு நேரம் தேவர்கள், கந்தர்வர்கள், யட்சர்கள் முதலானவர்களுக்கான காலம். அதிகாலையில் இருந்து மனிதர்கள் திரும்பவும் நீராடலாம். பார்வதி தவிக்க ஆரம்பித்தாள். பரமன் அந்த கிளற்று நடுக்கத்திலும், இந்த மனிதர்களுக்குத்தான் பாவம் என்றால் எவ்வளவு பயம் என்று கிண்டலாக கேட்டார். இப்படி அச்சமும் சுயநலமும் இருந்தால் அங்கே எப்படி சேம நலன்கள் இருக்க முடியும் என்று பார்வதியும் திருப்பி கேட்டாள். நம் திருவிளையாடலால் ஒரு பயனும் ஏற்பட போவது இல்லை என்றே தோன்றுகிறது. நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றாள் பார்வதி. அவள் நம்பிக்கைக்கு ஏற்ப ஒருவன் வந்தான். பார்வதிக்கு உதவவும் தயாரானான். பாவம் பற்றி கொள்ளும் என்றாள். அதனால் என்ன என்று அவன் திருப்பி கேட்டான். அதனால் என்னவா? பாவம் போக்கவே கங்கை புலத்துக்கு நீ வந்திருக்கிறாய். போக்க வந்த இடத்தில் இவர் பாவத்தையும் சேர்த்து கொள்வதை எண்ணி அச்சமடையவில்லையா? எதற்கம்மா அச்சம்? என் பாவம், இவர் பாவம், அவ்வளவு ஏன் உங்கள் பாவம், இந்த ஊரின் பாவம் என எல்லாமே என்னை சேரட்டும். அதை எல்லாம் தான் கங்கா மாதா போக்கி விடுவாளே. ஓ, கங்கை அத்தனை சக்தி வாய்ந்தவளா என்று பார்வதி கேட்க, இது என்னம்மா கேள்வி? நம்பிக்கை இல்லாமலா நீங்கள் கங்கையில் நீராட வந்துள்ளீர்கள்? அவனிடம் பார்வதியும் பரமனும் அதற்கு மேல் விவாதிக்கவில்லை. தங்கள் திவ்ய சுரூபத்தை காண்பித்து அங்கேயே அவனுக்கு முக்தியும் அளித்தனர். பின் பரமன் பார்வதியை பார்த்தார். பார்வதிக்கும் புரிந்தது.
அப்படி பார்க்காதீர்கள். இன்று முழுக்க 1000 பேராவது நீராடச் சென்றிருப்பார்கள். ஒருவன் மட்டும்தான் கங்கையில் மூழ்கினால் தன் பாவம் நிச்சயம் நீங்கும் என்று உறுதியாக நம்பினான். 1000ல் ஒருவனுக்குத்தான் நம்பிக்கை இருக்கிறது. மற்றவர்களின் பாவங்கள் ஏன் நீங்கவில்லை என்பதற்கு காரணமும் புரிந்துவிட்டது என்றாள் பார்வதி. சரியாக சொன்னாய். நம்பிக்கைதான் முக்கியம். மூடிய பாத்திரம் எத்தனை ஆழமான கடலில் விழுந்தாலும் அதனுள் ஒரு துளி நீர் கூட செல்லாது. ஆனால் கரை மேல் கிடக்கும் கிளிஞ்சல் திறந்திருப்பதால் தன் உட்குழிவுக்குள் நீரை வாங்கி கொள்ளும். செயலை விட அதனுள் இருக்கும் நோக்கமே பெரிது. உன் மாயா சக்திதான் மனிதர்களை இப்படி நம்பியும் நம்பாமலும் ஆட்டி படைக்கிறது என்ற பரமனை சற்று கோபமாக பார்த்த பார்வதி, குறை சொல்வதில் நீங்களும் மனிதர்களை விஞ்சி விடுவீர்கள் போல் தெரிகிறதே என்று சிடுசிடுத்தாள். எல்லாம் பூ உலகில் கால்பட்ட தோஷம்தான் என்று சிரித்தார் பரமன். இந்த கதை நம்பிக்கை என்பது எப்படிப்பட்டது என்பதை திட்டமாக விளக்கி விடுகிறது. கங்கையின் பின்புலத்தில் இதுபோல பல கதைகள் உண்டு. இப்படிப்பட்ட கங்கை சிவவாக்கியரிடமும் விளையாடுகிறது. காடு மேடெல்லாம் நடந்து காசியம்பதியை அடைந்த சிவவாக்கியருக்கு நல்ல பசி எடுத்தது. அதற்கு தோதாக ஒருவர் புண்ணியம் வேண்டி அன்னதானம் செய்து கொண்டு இருந்தார். சிவவாக்கியருக்கும் அதனால் உணவு கிடைத்தது. நல்ல சுவையான உணவு. உண்டு முடித்து அப்பாடா என்று இளைப்பாறினார். அவருக்கு உணவிட்டு அந்த புண்ணியவானின் அன்னதானம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. வருகின்றவர்கள் எல்லாம் உண்டனர். ஆனால் ஒரு செருப்பு தைக்கும் மனிதன் மட்டும் செருப்பு தைத்தபடியே இருந்தான். அன்னதானத்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அது சிவவாக்கியரை ஆச்சரியப்படுத்தியது. அப்படியே ஓரமாக உள்ள ஒரு மண்டபத்திலேயே அவனும் தங்கிவிட சிவவாக்கியரும் அங்கேயே ஒரு ஓரமாக படுத்துக்கொண்டார். நாட்கள் கழிந்தன. அந்த மனிதன் உணவு என்கிற ஒன்றை பற்றி கவலையே இல்லாதவனாய் தன் கடமையில் கண்ணாக இருந்தது சிவவாக்கியரை சிந்திக்க வைத்தது. அதை அவனிடமே கேட்டும் விட்டார். ஐயா, நான் தினமும் உங்களை கவனிக்கிறேன். நீங்கள் எதையும் சாப்பிடுவதே இல்லை. எப்படி உங்களால் பசியின்றி செயல்பட முடிகிறது என்று கேட்க, அதை தெரிந்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய் என்று அவன் கேட்க, என்னையும் இந்த பசி ஆட்டி படைக்கிறது ஐயா. உணவுக்காக பிறரிடம் கையேந்துவது எனக்கு பிடிக்கவில்லைதான். உழைத்து உண்பது என்பதும் எனக்கு வாழ்க்கை பற்றை வளர்க்கும் வழியாகவே தெரிகிறது. நான் எனக்குள் இருக்கும் ஈசனை பார்த்து விட்டவன். ஆனாலும் பசியை வெல்ல மட்டும் என்னால் முடியவில்லை. உங்களை பார்த்தால் அதை வென்றுவிட்டவர் போல் தெரிகிறதே என்று கேட்டார். சிவவாக்கியர் பேசியதை கேட்டு செருப்பு தைப்பவன் சிரித்தான். என்ன, என் பேச்சு உங்களுக்கு சிரிப்பாக இருக்கிறதா என்றார் சிவவாக்கியர். ஆமப்பா, உனக்குள்ளே ஈசனை பார்த்து விட்டதாக கூறுகிறாய். அப்படி என்றால் நீயே ஈசன் என்றாகிறது. ஈசனாகவே முடிந்த உன்னால் அன்னமய கோஷமான உடம்பை ஜெயிக்க முடியவில்லை எனும்போது எப்படி சிரிக்காமல் இருக்க முடியும்? நான் சொல்வது உண்மை ஐயா. எனக்குள் அந்த ஈசன் இருக்கிறான், உங்களுக்குள்ளும் இருக்கிறான். ஆனால் அதை உணராமல் எல்லோரும் அவனை புறத்தில் தேடுகின்றனர். சிவவாக்கியரின் பதிலுக்கு மீண்டும் சிரித்தான் அவன். அப்படி சிரிக்காதீர்கள் ஐயா என்றார் சிவவாக்கியர். இது கேலி சிரிப்பல்ல அப்பனே. உனது அறியாமையை எண்ணியே சிரிக்கிறேன். உலகுக்கே படியளக்கும் ஈசனுக்கு கூடவா பசிக்கிறது? அவன் அப்படி கேட்பது பொட்டில் அடித்தார் போல இருந்தது சிவவாக்கியருக்கு. புரிகிறது. நான் என்னையே ஈசன் என்றதால் எனக்கு எப்படி பசிக்கும் என்று கேட்கிறேன். ஆமாம், ஒன்று நீ உன்னை ஈசன் என்று உணர்ந்தது பிழையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பசிக்கிறது என்று சொல்வது பொய்யாக இருக்க வேண்டும். உண்மையை சொல்ல போனால் நீ இன்னும் முழுமையாக பக்குவப்படவில்லை என்றார் அவர். அதை ஒப்புக்கொள்கிறேன் ஐயா. பக்குவம் பெறவே இந்த காசியம்பதிக்கு வந்தேன். வந்த நீ கங்கையில் நீராடி உன் பாவத்தை போக்கிக் கொண்டாயா என்று கேட்டார். நான் பாவி என்று கருதினால் அல்லவா அப்படி செய்ய வேண்டும் என்றார் சிவவாக்கியர். ஓ சரி, புண்ணியவான் என்றால் பசிக்க கூடாதே என்றார் அவர். உண்மைதான். பசியாது இருக்க என்ன வழி என்று கேட்டார் சிவவாக்கியர். பிராணமய கோஷமான உடம்பை மனோமய கோஷமாக்கி பின்பு அதை ஆனந்தமய கோஷமாக்கி கொள்வதுதான் வழி. அது எப்படி என்று கேட்டார் சிவவாக்கியர். உணவை துச்சமாக கருது. அதன் வழியாகத்தான் கோள்கள் மனிதர்களை ஆட்டி படைக்கின்றன. உண்மையாகவா? ஈசனா இப்படி கேட்பது?
மன்னிக்க வேண்டும், நான் அவசரப்பட்டு விட்டேன். எனக்கு குருவாக இருந்து எது ஆனந்தமய கோஷம் என்று புரிய வையுங்களேன் என்றார் சிவவாக்கியர். அது அவ்வளவு சுலபம் அல்ல. நீ பசியோடு மோதி வைராக்கியத்தோடு அதை வெல்ல வேண்டும். உணவில்லாவிட்டால் உடம்பு எப்படி இயங்கும் என்று கேட்டார். நீரிலும் காற்றிலும் உள்ள பிராண சக்தியை உட்கொள்ள பழகிவிட்டால் மண்ணில் விளைவதை உண்ண தோன்றாது. அது எப்படி? செருப்பு தைப்பவன் இன்னும் விளக்கமாக பேச ஆரம்பித்தான். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.